ஆரம்பத்தில பாட்டு மெட்டுக்கு இசையா, பாட்டுக்கு இசையான்னு ஆரம்பத்துல அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாரி ஆரம்பிச்சது தான் இது. அதுக்கு ஒரு காலத்தில முடிஞ்சு போச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து பாட்டுக்கு இசையா, மெட்டுக்கு இசையாங்கிறத தாண்டி, இன்னைக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. இப்போ உள்ள பாடல்கள் அவ்வளோதான். அந்த படத்தோட நம்ம கேட்டு போயிர்றோம். அடுத்த ரிப்பீட்லாம் யாருமே கேட்கறது கிடையாது. ஆனா இளையராஜா அவருடைய பாட்டு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு கழிச்சு கூட நம்ம பாடிட்டு இருக்கோம். இப்ப இந்த சண்டை 2 கலைஞர்களுக்கு ஒரு பெரிய கலைஞர்களுக்கு நடந்த சண்டை வந்து இப்போ ஒரு ஜாதி ரீதியான சண்டை ஆயிருச்சு. ஓ! சமூக வலைதளங்கள்ல பார்த்தா இதுவும் அடிச்சுக்கிறாங்க. அதாவது இளையராஜா வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதனால அவர ஒடுக்க பார்க்குறாங்க. அவருடைய ஆதிக்க சக்திகள் வந்து அவர அமுக்க பார்க்குறாங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இவரை வந்து பழைய கதையெல்லாம் சொல்லி, மீ டூ மேட்டர்லாம் சொல்லி இவரை வந்து இது பண்றாங்க அப்படின்னாங்க. இது 2 பேருமே யாரும் யாருக்கும் சலித்தவர்கள் கிடையாது. இவர் இசையில் ஒரு பெரிய ஜாம்பவான்னா, அவர் வந்து எழுத்தில் அவர் ஒரு பெரிய ஜாம்பவான். இந்த 2 ஜாம்பவான்கள் ஒண்ணா இணைந்து பல மேஜிக்குகளை, பல தரமான பாடல்களை தமிழ் சினிமாவுக்கு குடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில அவங்க விலகிட்டாங்க.